Hi programmers, welcome to Learn with Esprit. இன்னைக்கு வீடியோவில் ப்ரோக்ராமர்ஸ்க்கு பெஸ்ட் எடிட்டர் எது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நிறைய பாப்புலர் எடிட்டர்ஸ்லாம் இருக்குது, பட் நம்ம அதை பற்றிலாம் பார்க்க போகிறதில்ல. ரெண்டு பாப்புலரான எடிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற 2 எடிட்டர்ஸோட நேம் வந்து Sublime, Vscode. இதோட சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் ஒரு சின்ன கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சப்ளைம் எடிட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் வந்து சப்ளைம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து மேக்கோ இல்லை லினக்ஸோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வெர்ஷன்ஸாக நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக், விண்டோஸ், லினக்ஸ் எது வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு விண்டோஸ் தான்ன்றதுனால நான் வந்து விண்டோஸ் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஷோ இன் ஃபோல்டர்ஸ்னு கொடுங்க. தென் அதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்ளைம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போது இந்த சப்ளைமை எங்கே போய் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சப்ளைம் நிற்கும். ஒருவேளை அங்கே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆல் ஆப்ஸ் கொடுத்து நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் விண்டோஸ் 7க்கும் சரி, விண்டோஸ் 10க்கும் சரி, விண்டோஸ் 11க்கும் சரி. ஸோ நம்ம வந்து சப்ளைம் எடிட்டரை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளைமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் சின்னதாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் வெல்கம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி இதுக்கு வந்து அவுட்புட் எடுக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா டூல்ஸில் போனீங்கன்னா பில்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் போனீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் இருக்கும். இதில் சப்போர்ட் பண்ணுற எல்லா லாங்குவேஜோட இதுவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து பைத்தான் வேணும். ஸோ நம்ம வந்து பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை சேவ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து test.py அப்படின்னு கொடுக்குறேன். py மீன்ஸ் பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். ஸோ நான் text.py அப்படின்னு கொடுக்குறேன். test.py சேவ் கொடுத்துட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடுச்சு. இப்போ இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னாக்கா Ctrl+B ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து அவுட்புட் வரும். இல்லை Ctrl+B அழுத்தலை அப்படின்னாக்கா இன்னொரு மெத்தட் இருக்குது, F7. ஸோ F7 அழுத்தினாலும் அவுட்புட் வரும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு அவுட்லைன் சப்ளைம் எடிட்டரை பற்றி. நெக்ஸ்ட்டு Vscodeோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். அகெயின் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Vscode அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் Vscodeோட வெப்சைட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து விண்டோஸாக இருந்தால் டேரெக்டாக டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். இல்லை மேக்கு, லினக்ஸாக இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸா, மேக்கா, லினக்ஸான்றது வரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேபிள் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளது விண்டோஸ், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், விண்டோஸை கிளிக் பண்ணிக்கலாம். சேம் அதே ப்ராசஸ், அதே மாதிரி டவுன்லோட் ஆகும். சேம் அதே மாதிரி ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்து ஸோ டவுன்லோட் ஆன செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்க இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். Vscodeோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சப்ளைமில் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம்ஸை வந்து உங்களோட ப்ரோக்ராம்ஸை இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போது இதில் எப்படி நம்ம வந்து லாங்குவேஜெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஏ, பைத்தான், ஜாவா இதில் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னாக்கா இங்கே ப்ளைன் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, இது ப்ளைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால் ப்ளைன் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஒருவேளை இங்கே பைத்தானில் இருந்ததுன்னா இங்கே பைத்தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லாங்குவேஜும் ஷோ பண்ணும். ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைவ் ஷேர் இருக்குது, கொலாப் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அகெயின் பிரிண்ட் வெல்கம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை போயிட்டு பைத்தானுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்படி பைத்தானுக்கு மாற்றின உடனே இதை வந்து சேவ் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு நேமில் வந்து சேவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+S கொடுத்தேன். ஸோ Ctrl+S கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ சேவ் பண்ணுறேன்.
test2.py. pyனா பைத்தான். ஸோ test2.py அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். இங்கே ஒரு இது. ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோன்னே இங்கே வெல்கம்னு வந்துச்சு. ஸோ இந்த கோடு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான் VS கோடோட ஒரு அவுட்லைன். இப்போ சப்ளைம் சூஸ் பண்ணலாமா இல்லை VS கோட் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆக்சுவலாக வந்து சப்ளைனுக்கும் VS கோடுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சப்ளைன்றது ஒரு எடிட்டர், VS கோடுன்றது ஒரு எடிட்டர். சப்ளைம் கம்பேர் பண்ணும்போது VS கோடில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து சப்ளைனோட இன்னொரு மைனஸ் கான்ஸ்ன்னு சொல்கிறது என்னன்னாக்கா, சப்ளைமில் வந்து ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஆனாலும் பே பண்ண சொல்லி கேட்பாங்க. ஏன்னா சப்ளைன்றது ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, VS கோடுன்றது ஓப்பன் சோர்ஸ். இது எப்படி பே பண்ண சொல்லி கேட்பாங்கனாக்கா, இதை வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து பே பண்ணுங்கன்னு சின்னதாக பாப்பப் வந்துகிட்டே இருக்கும், ஒரு டைலாக் பாக்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி ரெண்டுத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமர்ஸ், டெவலப்பர்ஸ்லாம் வந்து VS கோடை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈவன் நானுமே வந்து VS கோடில் தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவேன். நீங்கள் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் VS கோடு தான். ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஸ்டாலேஷன் அண்ட் சின்ன கம்பேரிசன் வீடியோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.